ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நுஹா மீடியா. இப்போ நாங்கள் மட்டன் பிரியாணி ஆக்க போகிறோம். 6 கிலோ மட்டன் பிரியாணி. அதுக்கு 3 கிலோ வெங்காயம், 2 கிலோ தக்காளி. இப்போ நாங்கள் தக்காளி கட் பண்ணுறோம். அதுக்கேற்ற இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? பட்டை, லவங்கம், ஏலக்காய். பாருங்க, இவ்வளோ 6 கிலோவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். பட்டை, லவங்கம், ஏலக்காய். இது எங்கள் தோட்டத்தில் பூத்தது பூச்சி ரோஜாப்பூ. இது பச்சை மிளகாய் ஒரு 20 இருக்கும், திட்டமாக போட்டுக்கணும். இது தக்காளி அறுத்து வச்சுருக்கணும் ரெடியாக. ஓகேங்களா? இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கணும் பிரியாணிக்குன்னு. வெங்காயம் நாங்கள் கட் பண்ணிட்டோம், அது எடுக்கலை. டக்குன்னு நாங்கள் அடுப்பில் போட்டுட்டோம். அதுக்கேற்ற புதினா. இப்போ வெங்காயம் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், வெங்காயம்லாம் போட்டு வதக்க ஆரம்பிச்சிடும். அடுப்பில் தான் வதக்குறோம். அது அடுப்பில் செட் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் எடுக்க முடியல. இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு 6 கிலோ இஞ்சி, 6 கிலோ பூண்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிக்கணும். நல்லா பச்சை வாசனை போடுற மாதிரி நல்லா வதக்கிக்கிட்டு இப்போ கிண்டுவாங்க. இது கைனி. இது கைனியில் எடுத்தது. தென்னந்தோப்பு இருக்கும், அந்த தென்னந்தோப்பில் போய் ஆக்கணும் மட்டன் பிரியாணி. இப்போ நல்லா வதக்கி இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இப்போ நல்லா வதக்கிட்டோமா? நல்லா வதக்கி பச்சை வாசனை போயிடுச்சா? அதுக்கப்புறம் மட்டன் போட்டு, மட்டனை காட்ட முடியல. அதுவும் கொஞ்சம் இதாகிடுச்சு. மட்டன் நல்லா வதக்குனதுக்கப்புறம் மஞ்சள்தூள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கணும். போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா அதுலேருந்து நீர் வெளியேறும். அந்த டைமில் தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் 70 கிராம் சக்தி மிளகாத்தூள் போட்டோம். காரம் பத்தலைன்னா கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். நாங்கள் 75 கிராம் போட்டோம். ஏன்னா பச்சை மிளகாவும் போடுறோம் இல்லைங்களா, அதனால் ரொம்ப காரமாக தெரியும். பசங்களும் சாப்பிட்ணும். வெயில் டைமு, திட்டமாக காரம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 20 பச்சை மிளகாய் போட்டோம் நாங்கள். அதெல்லாம் கொஞ்சம் மிளகாத்தூள் கம்மியாகவே போட்டோம். 75 கிராம் போட்டோம். நல்லா வதக்கி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜு மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சிடணும். தயிர் 2 பாக்கெட் போட்டுக்கிட்டோம். பெரிய பாக்கெட்டில் 2 பாக்கெட் தயிர் ஊற்றிக்கிட்டோம். தயிர் ஊற்றி நல்லா வதக்கிட்டு முடியட்டும். நல்லா அது கொதித்து வர வரைக்கும் பக்கத்து அடுப்பில் உலை வச்சுருந்தோம். அரிசிக்கு வடித்து கொட்டுறதுக்காக நாங்கள் உலை வச்சுருந்தோம். ஒன்றும் கொதிக்கலை தண்ணி. கொதி வர ஸ்டேஜ். இன்னும் கொதி வரல பாருங்கள். இன்னும் கொதி வரல.
இப்போ காரம் பத்தலை சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடலான்னு சொல்லிவிட்டு மிளகாத்தூள் போட்டோம். பாருங்கள் கறி வெந்துடுச்சான்னு பார்க்குறோம். நல்லா கறி வெந்துடும் பாருங்கள். அப்படியே கையால் புட்டால் நல்லா புட்டுடும் பாருங்கள். இந்த நல்லா கறி வெந்துடுச்சு. அரிசி ஊற வச்சுருந்தோம். 6 கிலோ அரிசி, பாஸ்மதி தான். போல கொச்சிச்சு அரிசி போட்டோம். ஓலையிலையும் அரிசி போட்டுக்கணும். அரிசி போட்டு உப்பு தேவையான அளவு. அது ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் கொத்தமல்லி புதினா போட்டால் ஒலையில். இப்போ வெந்துடுச்சு அரிசி பதமான. ஏன்னா அக்னி இருக்குல்ல, உங்களுக்கு அக்னி இருக்கிறதுனால ரொம்ப நாங்கள் வேக விடலை. அரிசி திட்டமான ஒரு உடையாமல் அளவுக்கு எடுத்துட்டோம். நாங்கள் அரிசி உடையக்கூடாது, ரொம்ப வேக வைக்கல. ஒரு 2 கொதிலே நாங்கள் வச்சிட்டோம். இதை பாருங்கள் ஷேர்வா இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொட்டிட்டீங்கன்னா நான் மெதுன்னு வந்துடும் சோறு. இந்த டைமில் தம் ஊட்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அரை வரை கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அரிசி உடையாது, நல்லா மெதுன்னு இருக்கும், வெறப்பாக இருக்காது. வெறும் நாங்கள் லேடிஸ் தான் செஞ்சோம், ஜென்ஸ் யாரும் இல்லை. இது எங்கள் பெரியப்பா, அவரை மட்டும் வடித்து கொட்டுறதுக்காக கூப்பிட்டோம். நாங்கள் 5-6 லேடிஸு சேர்ந்தே நாங்கள் சமைச்சிட்டோம். இந்த மாதிரி நல்லா பூந்தி பவுடர் லெமனில் போட்டு பூந்தி பவுடர் கரைச்சி வச்சுருந்தோம். அது நாங்கள் மேலே விட்டு இப்போ வச்ச தண்ணி இருக்குதுங்களா, அது கொஞ்சம் சைட்லலாம் ஃபுல்லாக சுற்றி ஊற்றி விடணும். ஒரு 2 இப்போ தம். இப்போ நெருப்பள்ளி மேலே தம் விடணும்.
அந்த வச்ச தண்ணி தூக்கி அதை மேலே வெயிட்டுக்கு வச்சிடணும். அவ்வளோதான், தம் விட்டாச்சு. 1/2 hour கழிச்சு ஓப்பன் பண்ணோம். பாருங்கள், நாங்கள் வெளியில் ஆக்குனதால் அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு எடுக்க முடியல. பாருங்கள், நல்லா சூப்பராக பலன்னு உடையவே இல்லை பாருங்கள். அரிசி அப்படியே மெதுன்னு இருந்துச்சு. பலன்னு எப்படி கொட்டது பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.